ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மைசூர் ஜூவில் இருக்கிற எல்லா அனிமல்ஸு பேர்ட்ஸை ஃபுல்லாக மேக்ஸிமம் எல்லாம் ஒரு கிளிப் எடுத்து ஆட் பண்ணி போட்டிருக்கேன். பாருங்கள். முன்னாடி பனகடா ஜூ போயிருந்தேன் பெங்களூரில். இப்போ மைசூர் ஜூ வந்திருக்கிறோம். ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால், எனக்கு பன்னார்கட்டா ஜூவை விட மைசூர் ஜூ கொஞ்சம் நல்லா இருந்தது, பெருசாக இருந்தது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படி சொல்கிறதுன்னா நல்லா பண்ணியிருந்தாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதை நான் சரி அதில் தான் ரெண்டுமே பார்க்கலாம் எது நல்லா இருக்குன்னா, அனிமல்ஸ் கொஞ்சம் நிறைய இந்த மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. லைக் அந்த கொரில்லா, ஒரு சில அந்த மங்கி, அப்புறம் கரடி, இதெல்லாம் வந்து பன்னார்கட்டா ஜூவில் நான் பார்க்கல. பட் இங்கே மேக்ஸிமம் அனிமல்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஸ்னேக்ஸ் டைப்ஸும் ரொம்ப நிறைய ஸ்னேக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ எல்லா இதுவுமே கவர் பண்ணியிருக்கிறேன். இது முழுக்க நானே ஷூட் பண்ண வீடியோ. இந்த வீடியோவில் நானும் ஒரு 5-6 கிளிப்ஸு என்னையும் எடுக்க சொல்லியிருக்கிறேன். ஐ மீன் நான் ஷூட் பண்ணேன், என் ஃப்ரெண்டு ஷூட் பண்ணாங்க. 2 பேரும் மைசூர் ஜூவில் ரொம்ப அப்படியே இருக்குது பாருங்கள். எஸ்பெஷலி அந்த ஸ்னேக்ஸ்லாம் ஒரு செப்பரேட் டிபார்ட்மெண்ட் மாதிரி ஸ்னேக்ஸுக்கு மட்டும் செப்பரேட்டாக வச்சுருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்தது. நானும் எல்லாமே ஒரு வீடியோ எடுத்து இதை வந்து ஃபுல்லாக அந்த ஜூவில் இருக்கிற மொத்த விஷயத்தையும் கவர் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ இட் வில் டேக் நியர் 27 minutes 41 seconds. ஏன் அப்படி போட்டிருக்கேன்னா, ஆக்சுவலாக நான் எனக்கு தெரியும் 3 minutes 4 minutes வீடியோ போட்டால் தான் அதுவே பார்க்குறாங்க. இதெல்லாம் இவ்வளோ பெரிய வீடியோஸ் யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு. பட் யாராவது ஜூ போகாமல் இருந்தீங்கன்னா, ஜூவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பார்த்த ஒரு ஃபீல் கிடைக்கும்ன்றதுனால தான் நான் ஃபுல்லாக போட்டிருக்கேன். இதே மாதிரி ஒரு 2-3 வீடியோ போட்டிருக்கேன். அந்த பிளேஸை பற்றி ஃபுல்லாக பற்றி தெரிஞ்சிக்கணும், அட்லீஸ்ட் ஃபுல்லாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் என்னென்ன ஸ்னேக்ஸ் டைப்ஸ் இருக்குது, அதுக்கு என்னென்ன ஃபுட்டு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாமே போட்டிருந்தாங்க. ஒரு சில இடத்துல அந்த பாம்புக்கு சின்ன எலி வைப்பாங்க இல்லையா, ரேட் அது மாதிரி வச்சுருந்தாங்க. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாம்புக்கு, மலை பாம்புக்கு ஒரு ஃபுல் கோழியே வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு மாதிரி நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் என்னன்னா, அதுக்கெலாம் எல்லாம் வீணம் இல்லாத பாம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு கிளாரிட்டியாக தெரியல. அது எதுக்குமே வீணம் இல்லை, விஷம் இல்லை அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. அதுவும் கேட்ட விசாரிச்ச வரையும் அப்படி தான் சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். பாருங்கள், இது ஒரு வகையான பாம்பு. அது முன்னாடி பார்த்தது ஒரு வகையான பாம்பு. எல்லாம் ஒரு வகையாக இருக்குது. எனக்கே அது எப்போ நம்ம டிவிலெலாம் பார்ப்போம் இல்லையா, லைக் டிஸ்கவரி சேனல்ஸ் அப்படிலாம் பார்த்த ஃபீல். அப்போலாம் பார்த்தா நேரில் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப பெரிய சிலை இருக்குது மைசூர் ஜூ. வந்து வாக் பண்ணுறதுக்கே ரொம்ப டயர்டாச்சு. சுற்றி அவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 10 kilometers வாக் பண்ணிக்குவோம் ஜூவில் மட்டும். அவ்வளோ பெரிய ஜூவாக இருக்குது அது. பாருங்கள், இந்த பாம்பு பாருங்கள் என்ன மாதிரி இருக்குது, அப்படியே பயமாக இருக்கா. அப்புறம் மான் பார்த்துட்டு என்ன கூட்டமாக இருக்காங்க. அவ்வளோ மான்ஸ் இருக்குது, கூட்டமாக இருக்குது. ரொம்ப நல்லா அழகாக க்யூட்டாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அங்கே பாருங்கள், அழகாக சாப்பிட்டு உட்காந்துட்டு இருக்குதுங்க. கூட்டமாக இருக்காங்க. சரி, அது ஒரு வீடியோ எடுத்தேன். அப்புறம் இது வந்து ஃபைனலாக ஒரு பாம்பு மேலே இருந்தது. சரி, இதே ஒரு வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் நான். பாருங்கள், அது போயிட்டே சுற்றினே இருக்குது. இந்த பிராணி, இது யானை, இதெல்லாம் இருந்தது. யானை, நீர் யானை, அது எல்லாத்தையும் ஒரு வீடியோ எடுத்து வைக்கலாம். எல்லா வீடியோ அட்டெண்ட் பண்ணி எடுக்கிறேன். ஒரு சில அனிமல்லாம் தூங்கிட்டு இருந்ததுனால ஃபுல்லாக கண்டினியூஸாக எல்லா வீடியோ எடுக்க முடியல. அதனால தான் தூங்கிட்டு அனிமல்ஸை வந்து எடுத்துருக்கேன். பட் கரெக்டாக பார்க்க முடியாது இல்லை, அது தூங்கிட்டு தூரம் பார்த்துட்டு இருந்தாலும் கரெக்டாக அந்த ஃபேஸு அந்த ஃபோக்கஸ் ஆகலை. நான் ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் போனதுனால நிறைய அனிமல்ஸ்லாம் பார்த்து தூங்கிட்டு இருந்தது. ஸோ அதனால் கொஞ்சம் கவர் பண்ண முடியல. மற்றபடி மேக்ஸிமம் எல்லாம் கவர் பண்ணியிருக்கேன். வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். எதுவும் மிஸ் பண்ணல. ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், எந்த அனிமல் மிஸ் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லிட்டு. பாருங்கள், இதுவும் மான்குட்டியோடு தான். இங்கேயுமே ஒரு இது இருந்தது, அனிமல் இருந்தது. ஸோ அதையும் ஒரு ஜூம் பண்ணி எடுத்தேன். ரொம்ப தூரமாக இருந்தது, ஸோ நான் ஜூம் பண்ணி எடுத்தேன். இந்த பிளேஸ் எல்லாம் பாருங்கள், இவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. கிளாஸஸ் போட்டு ஃபுல்லாக கிளாஸஸில் கவர் பண்ணி வச்சுருக்காங்க.
நம்ம பாருங்க கொரில்லா வந்துச்சு. கொரில்லா கோவம் வந்து ஒரு மாதிரி கண்ணாடியெல்லாம் உடச்சிச்சு. கண்ணாடி உடையில தட்டுச்சு, சுற்றிட்டு இருந்துச்சு. எல்லோரும் இருக்கிற அடிமையிலே எல்லாமே இதை தான் தேடி 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 வந்து பார்த்தாங்க. சரி இப்போ அவன் சோகமாக உட்காந்துச்சுன்னு சொல்லிட்டு நானும் கொஞ்ச நாள் வீடியோ ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு அப்படியே விட்டு வந்துட்டேன். அப்புறம் மற்ற திருப்பி இந்த பக்கம் வந்துச்சு. சரி மேலே நின்று முடிஞ்ச வீடியோ எடுத்தேன். அப்போ திரும்பிச்சு, கொஞ்சம் திரும்பி வந்துச்சு. அதையுமே கவர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், கொரில்லாவெல்லாம் பார்த்துருக்கீங்களா என்னன்னு சொல்லுங்கள். பாருங்கள், கிளாஸ் பக்கம் எப்படி வீடியோ எடுக்க முடியுது, கொஞ்சம் நல்லாயிருக்கு, பரவாயில்ல. பன்னகட்டால் ஜூவில் இந்த அனிமல் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு சில அனிமல்கள்லாம் அங்கே மிஸ்ஸு, பட் இங்கே எல்லாம் இருக்குது. ஆனால் எல்லாம் புல்லு தான் சாப்பிடுது, பாவம் சாப்பாடு கொடுக்கல போல இருக்குது. அப்படியே எடுக்கிறப்ப நம்மளும் ஒரு சில ஸ்லோ மோஷன் ஷார்ட்லாம் போட்டு நம்மள்தான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா வீடியோ நம்ம தான் எடுத்தது, நம்ம வீடியோன்றது கம்பல்சரி தெரியணும் இல்லையா? ஸோ அதுக்காகவே நான் எந்த வீடியோ எடுத்தாலுமே அந்த வீடியோவில் நானும் கிளிப்ஸ், நானும் நிறைய வீடியோஸ் அங்கே நானும் இருப்பேன், நானும் எடுத்துப்பேன். நம்மளையும் போடணுன்ற ஒரு ஆசை இருக்கும்ல. ஸோ அதனால் எல்லா வீடியோலையுமே நானும் இருப்பேன். என் வீடியோவில் நான் இல்லாமல் வெறும் பிளேஸையோ இல்லை வெறும் விஷயத்தை பற்றி நான் போடுற மாதிரி என் வீடியோ எடுக்க மாட்டேன். எல்லோரும் பிடிச்ச ஒரு பேர்டு மயில் பாருங்கள், பீகாக் க்யூட்டாக இருந்தது. அது வேறு ரெக்கையெல்லாம் விரிச்சிட்டு தான் இருந்தது, பட் டான்ஸ் ஆடுறதுலேயும் இல்லை. அதரும் அப்படியே அது ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன், பாருங்கள். கிளிகள்லாம் பாருங்கள், அவ்வளோ கூட்டம் கூட்டமாக இருக்குது. எல்லா கிளிகளும், நிறைய கிளிகள் இருக்குது. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்க. அதையும் ஒரு வியூ எடுத்திருக்கேன், பாருங்கள். டைகர் கா ஹுக்கும் அந்த மாதிரி டைகர் இருந்தது. அந்த டைகரையுமே வந்து அது ரொம்ப ஃபஸ்ட்டு தூங்கிட்டு இருந்துச்சு, அப்புறம் எழுந்து வந்துச்சு. ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அது பாவம். அப்படியே திரும்பி திரும்பி வந்து இந்த பக்கம் சாப்பிட்டு இருந்துச்சு. நான் அப்படியே ஒரு வீடியோ கிளிப் எடுத்தேன். அங்கேயே நம்மளும் ஒரு ஸ்லோ மோஷன் போட்டுக்கோன்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு ஸ்லோ மோஷன் போட்டுறது. எப்போவுமே நம்ம வீடியோவில் இல்லைனா எப்படி, அதனால் ஒரு ஸ்லோ மோஷனை போட்டு விடுவோன்னு சொல்லி எடுத்தோம்.
இந்த டைகருக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, இங்கேயும் அங்கேயும் ஓடாடிட்டு இருந்துச்சு. பாவம் ஏதோ ஆகிட்டு இருக்கு. இந்த பக்கம் வர்றது இந்த பக்கம் வர்றது, இப்படி போகிறது அப்படி போகிறதுன்னு போயிட்டு இருந்துச்சு. ஸோ அப்படியே ஜூம் பண்ணி ஒரு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி எடுத்து உங்களுக்கு காட்டலாம் நான் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள். சரி அப்படியே நம்ம நடந்து வருவோம் ஸ்டைலில் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நினச்சிக்கிட்டு அப்போ அப்படியே வந்தேன். அங்கே தான் குரில்லா ஃபோட்டோலாம் போட்டிருந்தாங்க மேலே. சரி நல்லா இருக்கும்னு நினச்சி உள்ளே வந்தேன். நல்லா தான் இருந்தது. ஜூவில் எப்படி எப்படிலாம் இருக்குமோ இது எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. ஜூ நல்லா இருந்தது. ஓகே ஃபைன். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். நான் உங்களுக்கு இந்த வீடியோ காட்டணுன்றதுக்காக தான். ஆஃப்னர் வீடியோக்கு நான் என்னென்ன வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுனே தெரியல. ஸோ பட் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜூ பார்த்த ஃபீல் கிடைக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள். மேக்ஸிமம் முடிஞ்ச வரை ஃபுல்லாக பார்க்க ட்ரை பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். இதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கர்நாடகாவில் பெங்களூரில் இருக்கிற ஏரியாவெலாம் நான் போகிறேன். மேக்ஸிமம் போகிற இடத்துல இந்த மாதிரி அந்த வீடியோவை ஃபுல்லாக கவர் பண்ணி உங்களுக்கு நான் போட ட்ரை பண்ணுறேன். நீங்கள் ஃப்ரீ டைம் கிடச்சா ஒரு டைம் பாருங்கள். அட்லீஸ்ட் ஃபுல்லாக பார்க்க ட்ரை பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பேர் வந்து மிஸ்டர் விஐபி 26 அப்படின்னா என்னென்னா அது என் ஏஜ். ஸோ அதனால் அதை போட்டிருக்கேன். நான் சேனல் ஓப்பன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷங்கள் ஆச்சு. அப்புறம் அப்போலாம் வீடியோ போடல. இப்போ தான் லேட்டஸ்ட்டாக ஒரு 3 மந்த்தாக போட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ஐஃபோன் வாங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல வீடியோ எடுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து போட்டிருக்கேன். பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூவே ஒப்பீனியன் சொல்லுங்கள். பட் இந்த வீடியோவில் இன்னும் எடிட்டிங் அதெல்லாம் தேவைப்படும்னு நினைக்கிறேன். பட் நான் எதுவும் ஷார்ட்டாக பண்ணல. சும்மா ஷார்ட் வீடியோ ஷார்ட்டாக போட்டிருக்கேன். இந்த வீடியோவோட நோக்கம் என்னென்னா, இந்த வீடியோவில் எடிட்டிங்கோ இல்லை அதுவோ பண்ணணுன்றதை தாண்டி இந்த வீடியோவில் ஃபுல்லாக காட்டணும் உங்களுக்கு ஜூ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃபுல்லாக எடுத்துருக்கேன் வீடியோவை. பாருங்கள். இங்கே பாருங்கள், கரடி டான்ஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த கரடி டான்ஸ் அப்படியே ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். காமெடியாக இருக்கும். கரடி அப்புறம் அங்கே நல்லா நீர்லாம் வர மாதிரி ஒரு பிளேஸ் இருந்தது. சூப்பராக இருந்தது வியூ அது. அந்த வியூக்காக நான் அதையும் ஃபுல்லாக ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். அந்த வீடியோ அந்த கிளிப்ஸ் ஃபுல்லாக பாருங்கள். அந்த வீடியோ நல்லாயிருக்கும்.
ரொம்ப தூரமாக போயிட்டு அங்கேருந்து சும்மா அப்படியே வாக் பண்ணி வந்தேன். அந்த வீடியோ அந்த நீர் தண்ணி ஃபுல்லானா மேபி ஒரு நீச்சல் குளம் மாதிரி ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். குளிக்கலாம் போல். பட் அப்போ தண்ணி ஃபுல்லாக ஆகலை. சும்மா பார்த்துட்டு அப்படியே அங்கேயே ஒரு ஸ்லோ மோஷன் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். அந்த வீடியோவும் பாருங்கள். இதெல்லாம் நான் தூங்கிட்டு இருக்கும்போது, பிராணிகள் தூங்கிட்டு இருக்கும்போது எடுத்தது. எவ்வளோ அழகாக படுத்து தூங்குதுங்கன்னு பாருங்கள். அப்படியே இந்த வீடியோவையும் ஃபுல்லாக பாருங்கள். நல்லாயிருக்கும்.
is moving. பாக்குறேன்னா இது பாப்பா என்ன பண்ணி பார்க்க ஒரு 5 நிமிஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக மைசூர் ஜூவை ஃபுல்லாக கவர் பண்ணி வீடியோ உங்களுக்கு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ எல்லோரும் பாருங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ வேணும்னு சொல்கிறதுக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.